நம்ம ஹீரோயின் பேரு ஜியா. இவங்க பார்த்தோம்னா, இது மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க பிளேஸ்க்கு. அப்ப அந்த ஓனர் மேலேயே வந்து அவங்க சாஞ்சுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓனர் தயவு செஞ்சு ப்ளீஸ் அங்கிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா, ஃபெங்மோச்சன வந்து பயோ அடிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோவ. இது மாரி ஃபெங்மோச்சன் எவ்வளோ சொல்றாரு, இது மாரி நான் வந்து ஃபெங்மோச்சன் இல்ல, நான் தான் ஹாஜியா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம பயோ அத நம்பல. நம்பாம ஹீரோவ அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணோனே இவருக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப அட்டாக் பண்ணோம்னா அவருக்கு அதிக பவர் வந்துருது. ஏன்னா, நம்ம ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளு. பவர்ஃபுல்லான ஆளுன்றதுனால அவர் என்ன ஆகுறாருன்னா, நைன் டெயில் ஃபாக்ஸா மாறிடுறாரு. எப்போதும் வாளோட தான் மாறுவாரு. பட் இப்ப பார்த்தோம்னா, நெருப்புலயே வந்து மாறிடுறாரு. ஸோ வீடியோ வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சீக்கிரமா வந்து அடுத்து போட்டுறலாம். இது மாதிரி 2 பேருக்கும் ஃபைட்ல எப்படியும் பையு தோத்து போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அதுக்கப்புறம் தோத்து போனதுக்கப்புறம் 2 பேருக்குமே எனர்ஜி இல்ல. 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோவும் சரி, அங்கிட்டு ஹீரோயினும் சரி 2 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த டைம்ல பார்த்தோம்னா, நம்ம பிரின்ஸ் இருப்பாரு. அவரோட கான்வர்சேஷன் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பிரின்ஸ் தான் வந்து நம்ம மோஜினுக்கு வந்து ஃபெங்மோச்சனுக்கு வந்து இது மாதிரி விஷம் கலந்து குடுத்திருப்பாரு. இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. கோன்சுன்ஹா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவன் செத்து போறான். அடுத்து நீங்க தான் ராஜாவாக போறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தோஷத்துல நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் போய் என்ன கேட்கிறாருன்னா, உங்களோட தங்கச்சிய என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் எதுவுமே பேசல. பிரின்ஸ் வந்து அமைதியாயிடுறாரு. ஆக்சுவலா என்னன்னா வந்து, அவர் கோன்சுன்ஹான் பையன் இருக்கார்ல, அவர் பையனும் பிரின்ஸோட ஒய்ஃபும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் லவ்வர்ஸ் 2 பேருமே. இது மாதிரி அவன் போயிட்டு நீ என் கூட வந்துரு அப்படின்ட்டு பிரின்ஸ் கான்சர்ட்டை கூப்பிடுறான். பட் அவங்க வந்து இல்ல, என்னால வர முடியாது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இது மாதிரி என் லைஃப்ல வராத அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் வந்து இவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அடிச்சு. நீ வந்து அவனை விட்டுட்டு போயிரு, வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போ, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கான்சர்ட் வந்து அவரை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே விடியுது. விடிஞ்சு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனர் வந்து இவ இன்னும் தூங்குறா, இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூச்செல்லாம் வந்து செக் பண்றாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையான்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்றாரோ அது வந்து நம்ம ஹீரோயின் பண்ணுவாங்க. டக்குன்னு என்ன பண்றாரு வந்து எந்திரிச்சிருவாங்க நம்ம ஹீரோ. அதனால ஹீரோயினும் எந்திரிச்சிருவாங்க. ஹீரோ பார்த்தோம்னா எப்போதுமே ஒரு அந்த ஐஸ் கட்டி மேலதான் படுப்பாரு. ஏன்னா அது வந்து அவர் பாடி நல்லா ஹீட்டா இருக்கும், அது கொஞ்சம் கோல்டா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஐஸ் கட்டியில படுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ணாத வேலையே இல்ல ஹீரோக்கு வந்து. ரொம்ப சாப்பாடு சாப்பிடுறதுல இருந்து அது இதுன்ட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. அதுல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் இது மாதிரி கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா இவர் பண்றதுலதான் இவர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இங்க பார்த்தோம்னா வந்து நம்ம பையு வந்து நம்ம லாஸ்டா ஹாஜிய நேத்து பார்த்தது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்க்க போறாங்க. இங்க ஹீரோயினை கட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா சேட்டை பண்றாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா பார்த்தோம்னா பையு வந்துடுறாரு. பையு வந்து எதுக்கு இவ்வளவு நீங்க கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து காப்பாத்தி உள்ள கூட்டு போறாரு. பட் அங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது மாதிரி காப்பாத்தணும்னு. இங்க பார்த்தோம்னா வந்து நம்ம ஃபெங்மோச்சனை பாக்குறதுக்காக மோஜின் வந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு நாய்க்குட்டி சொல்லப்போனா. அவர் வந்து நாய்க்குட்டி கல்டிவேட் பண்ணி ஹியூமன் பாடி எடுத்திருப்பாரு. இப்ப இவர் கோவப்படுறாரு நம்ம ஹீரோட்ட போய். உடனே வந்து அவங்க இந்த நாய்க்குட்டி எல்லாம் அப்படி பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணோம்னா அவர் அப்படியே கூல் டவுன் ஆயிடுறாரு. இவர் பண்றது எல்லாமே தான் நம்ம ஹீரோயினும் பண்ணுவாங்கல்ல. அவங்களும் அந்த பயு அப்படி பண்றாங்க. பயு அப்படி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் பண்ணல, இல்லாத சேட்டையெல்லாம் பண்றாரு நம்ம ஹீரோ. அந்த சேட்டை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் சேர்த்து பண்றாங்க. இது மாதிரி இந்த ட்ரெஸ் கலட்டுறது அதெல்லாம் இவங்களும் ட்ரெஸ் கலட்டுற போறாங்க. உடனே பையுக்கு இன்னும் தெரியல, சோல் வந்து சேப் ஆகுது. இப்படிலாம் பண்ணாத, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க. ஐயோ இவனை தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு ஹீரோ நினைச்சுக்கிறாங்க. இது மட்டும் பண்ணாம அவர் டான்ஸ் வேற ஆட ஆரம்பிச்சிடுறாரு. டான்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னை தயவு செஞ்சு அவன்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பையோ என்ன இப்படி சொல்றா அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டான்ஸ் வேற ஆடுறாங்க. எனக்கு இந்த டான்ஸ்லாம் ஆட தெரியாது, என்ன டான்ஸ் ஆட வச்சுட்டு இருக்கான்னு. இது மாதிரி எங்க 2 பேர் சோலும் ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நீ என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி. ப்ளீஸ் அவள்கிட்ட இருந்து டக்குன்னு என்னை அவள்கிட்ட கூட்டிட்டு போ, அப்பதான் நம்ம ஏதாச்சும் வழி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இவருக்கு அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்துருது. இது வந்து என்ன ஒயிட் கலர்ல இருக்கே, சரியில்லையே அப்படின்ட்டு இவர் பாக்குறாரு. அப்ப இவர் பண்றதெல்லாம் தான் இவங்க பண்ணுவாங்கல்ல. சோ ஏதோ இவர் எடுத்து வச்சு கலக்குற மாதிரி தெரியுது. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த வால் இருக்குல்ல அதுக்கெல்லாம் கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு உட்காந்து ஒவ்வொரு கலரா. சொல்லிடுறாங்க அந்த பைத்தியக்காரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை கூட்டு போடா, என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவர் பயு என்ன பண்றாரு, ஹீரோயினை தோள்பட்டையில தூக்கி வச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. 2 பேரும் போய் பார்த்தா அந்த ஒவ்வொரு வாளையும் ஒவ்வொரு கலர்ல கலர் பண்ணிட்டு இவர் உட்கார்ந்துருக்காங்க.
அது பார்த்தோன்னே இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அட பாவி! 500 வருஷமா கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ணி வர வச்ச ஒரு நைன் டெயில் ஃபாக்ஸ் இப்படி ஆக்கிட்டானே இவன் அப்படின்ட்டு இவங்க இது பண்ணிட்டு, அவங்களுக்கு அத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி மயக்கம் வருது. வாயில இருந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ரத்தமே வந்துரும். அவ்வளோக்கும் ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன அது எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா?" பிளைனா இருந்துச்சு. அதனால தான் நான் கலர் அடிச்சேன்னோனே, அவங்களுக்கு வாயில இருந்து ரத்தமே வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாம மயக்கம் போட்டு உள்ள விழுந்துடுறாங்க. "ஏன் இத பார்த்துட்டு மயங்கி விழுந்துட்டா? ஒருவேள நல்லா இல்லையோ?" அப்படின்றாங்க. அடுத்து அப்புறம் தான் வந்து ஹீரோ வந்து, "நான் தான் வந்து அவன். உனக்கு நீ என்னைய நேத்து அடிச்சுப்புட்ட தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவரால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இவங்க மூஞ்சிய பார்த்துட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு பரம்பரை எதிரி அப்படின்ட்டே சொல்லலாம். ரொம்ப வருஷமா வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இது மாதிரி தீர்க்க முடியாத ஒரு பகை இருக்கு. அதுக்கப்புறம் இது மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து காணோம். எங்க அப்பாவ காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த ரூமுக்கு வந்தேன். ப்ளீஸ் எங்க அப்பாவ காப்பாத்த நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, சரி நம்ம 2 பேரும் உங்க அப்பாவ சேர்த்து கண்டுபிடிக்கலாம். நீ எதுவும் கவலைப்படாத. உன்னைய நான் வந்து உடம்பு பாடி வந்து ஸ்வாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. பட் தப்பான மந்திரத்த போட்டுட்டாரு. இவரே வந்து அட்டாக் பண்றாரு. உடனே ஹீரோயின் வந்து, ஐயோ! அந்த ஸ்பெல்ல தயவு செஞ்சு எடுத்து தொல அப்படின்றாங்க. இவங்க எடுத்தோனே பார்த்தோம்னா, 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது மாரி அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு தான் வந்தாரு. அப்பதான் தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து எங்க அப்பாவ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கறாங்க. உடனே அவரும் யோசிக்கிறார் பையன். சரி நான் வந்து ட்ரை பண்றேன். நம்ம 2 பேர் பாடியும் ஸ்வாப் ஆனதுக்கப்புறம், நம்ம வந்து அதுல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அப்பாவ பத்தி சொல்றாங்க. எங்க அப்பா வந்து ஒரு கைண்டான பெர்சன். யாருக்கா இருந்தாலுமே வந்து பாவம் பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னைய அப்படி பார்த்துப்பாரு அவரு. அவரு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஆனா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் வந்தாரு. எப்படி காணா போனாரு அப்படின்ட்டே தெரியல. எனக்கு எங்க அப்பா ஞாபகமா வருது ஒவ்வொரு விஷயத்துலயும். என்னையனா எங்க அப்பா அவ்ளோ பார்த்துக்கிட்டாரு, அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் கூட தடுத்தேன். இது மாதிரி அரண்மனைக்கு போகாதீங்க அப்படின்ட்டு. அவர் தான் வந்து முக்கியமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இப்ப வந்து அவரே இல்ல. நீ எனக்கு சத்தியம் பண்ணி குடு. எங்க அப்பாவ காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இவரும் வந்து சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, இன்னொன்னு பழங்கால மனிதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடுறாங்க. அங்க பையு வந்து ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்பெல் பண்ணி வந்து இங்க கொண்டு வந்துடுறாரு எப்படியோ கஷ்டப்பட்டு. இவங்க கிளான்ல வந்து இதுல ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனா இவர் அத இன்னும் ஃபுல்லா கத்துக்காம இருக்காரு. இவங்களும் வந்து உட்கார வச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் வந்து எதுவுமே சரிப்பட்டு வரல. அடுத்து பார்த்தோம்னா, இங்க மோஜின காட்டுறாங்க. மோஜின் பார்த்தோம்னா இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அ அங்க பார்த்தோம்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு. இவரும் ஒரு நாய்க்குட்டி தானே. அப்ப ஒரு நாய்க்குட்டி ஒருத்தவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இவங்கள தான் கொஞ்சுறாங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா, அது வந்து அவங்க நாய்க்குட்டிய கொஞ்சிட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. நாய்க்குட்டியும் இப்படி பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள அப்படியே ஒரு ஏஞ்சல் மாரி இவர் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் போயிட்டு அவங்கள்ட்ட பேசுறாரு. பேசிட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. இது மாதிரியெல்லாம் நீ நாய பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்க உளர்றீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னன்னே புரியல. ஏன்னா இவரு டாக் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் வந்து பையு 2 பேரையும் வந்து சோல் மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் ஆனா அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகவே மாட்டேங்குது. அப்புறம் தான் வந்து சொல்றாங்க, "இது மாரி நீ கத்துக்கோ. ஃபுல்லா கத்துக்கிட்டு வா. நம்ம அதுல வந்து உங்க கிளான்ல ஏதாச்சும் கண்டிப்பா சீக்ரெட் வச்சிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு வர சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா, மோஜின் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய், "நீங்க சாப்பிடு. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நம்ம ராஜாக்கு அனுப்புற ஃபுட்டெல்லாம் இவங்கள்ட்ட டேஸ்ட் குடுங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பார்த்தா கொஞ்சமா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா நெறையா சாப்பிடுறாங்க. ஏன்னா இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு கம்மியா தான் குடுப்பாங்க. நெறையா சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, லிமோஜின் வந்து ஹீரோட்ட போயிட்டு, "இந்தாங்க உங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க" அப்படின்றாங்க. அப்ப கொஞ்சம் தான் இருக்கு. "எது இத தான் நீ கொண்டு வந்தியா? இத நீனே போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து ஹீரோ இங்க வராரு. அப்ப அவர் பிரின்சஸ் மட்டும் தானே நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கல. சரி எப்படியாச்சும் போய் ஸ்மெல் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அப்ப அவங்க வளர்ப்பம்மா பார்த்தோம்னா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அங்க போய் நின்னுட்டு, அப்படியே வந்து ஒவ்வொரு போஸா வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் அழக பார்த்து மயங்கிற மாரி. அப்புறம் இந்த மாதிரி பிரின்சஸ் வராங்க. வந்தோனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்ல உங்கள சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிடுறாரு. இதோட பார்த்தோம்னா எபிசோட் 3 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வேணும் அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.